2024ல நெறைய பேரு நெறைய விஷயங்கள புதுசு புதுசா பண்ணிட்டு இருக்காங்க. சில பேருக்கு புதுசா ஏதாவது வாங்கணும், புதுசா ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் கண்டிப்பா ரொம்பவே அதிகமா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில இப்போ புதுசா என்ன இப்போ பரவலா போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மலா இருக்கக்கூடிய பெட்ரோல், டீசல் கார்ஸ் எல்லாமே வந்து ஈவி கார்ஸா வந்து மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ ஈவியா மாறிட்டு இருக்கக்கூடிய இந்த கார்ஸ்ல ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதோடைய விலை தான். இந்த விலை ஏன் இவ்வளவு அதிகமா இருக்கு ஈவி கார்ஸ்க்கு அப்படின்னு பார்க்கிறப்ப, முக்கிய காரணமா இருக்கிறது அந்த ஈவி கார்ஸ் உடைய பேட்டரீஸ் தான். பேட்டரிய பொறுத்தவரைக்கும் லித்தியம் அயன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வகையில தான் நெறைய மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஈவி கார்ஸ் உடைய பேட்டரீஸ் வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ டாடாலேருந்து டெஸ்லா வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா லித்தியம் அயன் பேட்டரி தான் யூஸ் பண்றாங்க. அதே மாரி ஈவி பைக்ஸ்லயும், ஸ்கூட்டர்ஸ்லயும் பார்த்தோம்னா ஓலாலேருந்து ஏத்தர் வரைக்கும் இந்த லித்தியம் அயன் பேட்டரி தான் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. லித்தியம் பொறுத்தவரைக்கும் அது ஒரு கனிமம். அதுவே வந்து நமக்கு இந்த லித்தியம் கனிமத்தை எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு சிக்கலான வேலை. நெறைய அதுல வந்து ஃபில்ட்ரேஷன்ஸ் ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் இந்த லித்தியம் பேட்டரிய வந்து வடிவமைச்சு, அது இந்த காருக்கு தேவையான அளவுக்கு எனர்ஜி தேவையான அளவுக்கு லித்தியம் உடைய அந்த பேக்கேஜஸையும் குடுக்கணும். இப்போ டெஸ்லா கார்லலாம் பார்த்தோம் அப்படின்னா, பேக்டு பேட்டரீஸா தான் இருக்கும். பிளேட் மாரி இருக்கும் ஒரு அமைப்பு. ஸோ அதுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா, சிலிண்ட்ரிக்கல்ல பேட்டரீஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க. ஸோ அதே மாரி தான் Volkswagen உடைய பேக்டு கம்பெனி JAC மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனி, இவங்க வந்து சோடியம் அயன் பேட்டரிகளால உருவாகக்கூடிய, இயங்கக்கூடிய கார வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரோடியூஸும் பண்ணியிருக்காங்க. இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய கார் பிராண்ட் பேர் பார்த்தோம்னா, ஈவி அப்படின்னு சொல்லக்கூடிய பிராண்டு 10EX அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கார் தான். இது ரொம்ப ஒரு மாதிரியான காம்பாக்ட்டான கார் தான். ரொம்ப பெருசா எஸ்யூவி டைப் கிடையாது. பட் இந்த கார் வந்து பார்க்கறதுக்கு சூப்பரா ஒரு மினி கூப்பர் கார் மாரி இருக்கு. சைனீஸ் பேஸ்டு தான் இந்த கம்பெனி வந்து இப்ப இயங்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஜேஎஸ்சி மோட்டார்ஸ் கிட்ட ஒரு 50% Volkswagen கிட்ட ஒரு 50% ஷேர் ஹோல்டர்ஸா இவங்க 2 பேருமே இருக்காங்க. ஸோ இந்த கார் கம்பெனியுடைய முக்கியமான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஈவி சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பத்த வந்து குடுத்து ஈவி கார்ஸ மேனுஃபேக்சரிங் பண்றது தான் எங்களுடைய மெயின் கோலா இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய இந்த ஈவி உடைய காம்படிஷன்ல உலக அளவுல பார்த்தோம் அப்படின்னா, இவங்க தான் ஃபர்ஸ்ட் சோடியம் அயன் பேட்டரியில இயங்கக்கூடிய கார வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். 2024ல இந்த மாரி ஒரு அறிவிப்பு வரும் அப்படிங்கிறது ஆல்ரெடி 2023லயே இவங்க இந்த பணி எல்லாமே தொடங்கிட்டாங்க. இந்த 2024கள பொறுத்தவரைக்கும் இன்னும் ஏகப்பட்ட கார்ஸ வந்து இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ண போறதாகவும், இதற்கான சேல்ஸ வந்து ஜனவரிலேருந்து தொடங்க போறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இவங்க புரொடக்ஷன் பண்ணி வச்சிருக்க கார்ஸ் எல்லாமே இந்த ஜனவரி மந்த்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, சேல் வந்து ஸ்டார்ட் ஆக தான் போகுது. இந்த கார் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். மினி கூப்பர் மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. காருடைய ஃப்ரண்ட் டூமா இருக்கட்டும், காருடைய அந்த ஃப்ரண்ட் ஹெட்லைட்ஸா இருக்கட்டும், எல்லாமே டிசைன் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஒரு மாரி மேட் ஃபினிஷ் ஆகவும், அதே மாரி உள்ள பார்த்தோம்னா சீட்ஸ் எல்லாம் செம்ம பிரீமியமாவும், ஸ்டீரிங் வந்து ரொம்ப நார்மலாவும் பட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாரி எலைட் லுக்காவும். ஸோ இந்த மாரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப நார்மலா தான் இருக்கு பார்க்க. பட் வந்து செம்ம எலைட்டாவும், ஒரு மாரி ஹை கிளாஸாவும் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதோடைய கெப்பாசிட்டி பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா 3C, 4C அளவு ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 80லேருந்து 100 வந்து சார்ஜ் வந்து அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 256 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் பர் சார்ஜுக்கு இந்த காரால டிராவல் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கார் வந்து மார்க்கெட்ல இப்போ சேல் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, கண்டிப்பா இதுக்கு டிமாண்ட் வந்து செம்ம அதிகமா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்தியாவுல ஆல்ரெடி எம்ஜி காமெட் நியர்லி 6 to 7 லேக்ஸ் வருது. பட் அந்த காரே நிறைய பேர் வாங்கி பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில இந்த கார் சீனால ரிலீஸ் ஆயிருக்கு. பட் இந்தியாவுக்கு அதே பிராண்ட் அப்படியே வருமான்னு தெரியல. பட் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது. அதான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ டூ சப்ஸ்கிரைப் ஃபார் கதைப்போமா சேனல். மறக்காம பெல் நோட்டிஃபிகேஷனை அப்படி தட்டி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.